அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய புத்தாண்டு பலன்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். எனவே அனைவருக்கும் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சித்தர் வாக்கு ஜோதிடம் பாலச்சித்தர் பாலஜனா உங்களுக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த சிறந்த புத்தாண்டு பலன்கள் குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு பிறக்கப்படுகின்ற ஒரு குரோதி வருடத்தின் தமிழ் புத்தாண்டு பலன்களை தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய சொல்றீங்க, நிறைய என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும், சொன்னபடி நடக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டும். எங்கெங்க நல்லது நடக்குது, எங்க நல்லது நடக்குது? எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோங்க. புள்ள கல்யாணம் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு பார்க்காத ஜோசியர் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, போகாத கோயில் இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு வயசு 32 வயசு ஆகி போச்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் முடியல. எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், அப்படியும் கல்யாணம் முடியல. அதனால தான் ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்கும். படிச்சுட்டு வேலையில் அவன் வேற வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கும் வேலையில் நல்ல வேலையில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு ஒரு தனியார் துறையினால் வேலை கிடைக்கும், ஒரு தனியார் துறையினால் நல்ல வேலை கிடைக்கும், அப்பயும் அந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கும் தொழில் ரொம்ப மோசமாக போயிட்டு, நல்லா ஓடிக்குது தொழில், ரொம்ப மோசமாக வரும். இதுக்கெல்லாம் நாங்கள் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்ணி ஒன்றுமே எங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கலை. நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே உங்களுடைய இந்த பிரச்சனைகள் நல்ல கவனிங்க. கல்யாணத்துக்காக ஒரு திருமணம், கல்யாணம் நடக்கணும் அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா நல்ல கவனிங்க. வருஷக்கணக்காக ஜாதகத்தை தூக்கிட்டு கல்யாணம் முடியும் அலையவே கூடாது. அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா இந்த மாசம் இந்த வருஷம் இந்த மாசம் முடியும், கல்யாணம் முடியும். இந்த ராசிக்கு இந்த ராசி தான் முடியும்னா அப்படியே முடியும், அதுல எந்த மாற்றம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து அரசாங்க வேலையா, பிள்ளைக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணுமா, சொன்ன மாசம் அரசாங்க வேலை கிடைக்கும். சும்மா வருஷம் பரீட்சை எழுதுறான், 2 மார்க்கு போயிடுச்சு 3 மார்க்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா எந்த வருஷம் எந்த மாசம் இவன் சிறந்த ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் என்பதை ஆணித்தனமாக சொல்லலாம். சொன்ன மாசம் அரசாங்க வேலை கிடைக்கும். அடுத்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. ஏன் புத்திர பாக்கியம் இல்லை? கண்டிப்பா எத்தனை புத்திர தோஷம் இருந்தாலும் சரியான முறையில் நிவர்த்தி பண்ணி ஒரு புத்திர பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும், தொழில் எப்போ நல்ல விருத்தி அடையும்? கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை, தொழில் விருத்தி அடையும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், கல்யாணம் சொன்ன மாசம் சொன்ன வருஷம் கல்யாணம் முடியும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போகும். திரும்பவும் சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு ஒன்று உங்க நோட்டு தப்பா இருக்கீங்களே, நான் தப்பா இருக்கணும், அந்த தவறு விடக்கூடாது. அவரை பார்த்தா அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால தான் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்தற்கு சொல்லில் பயனில்லா சொல். சரி, நிகழ்ச்சிக்குள்ள புத்தாண்டு சிறப்பு பலன்கள் தனுசு ராசிக்கு மீண்டும் தொடர்வோம். சரி, இப்ப நல்ல கவனிங்க. வருகின்ற 14/4/2024ஆம் தேதி குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு நமக்கு பிறக்கிறது. அதாவது சாஸ்திரப்படி பார்த்தா முதல் நாள் ஒரு 8:35 பிறந்துருது. ஆனால் நம்ம 14ஆம் தேதி கொண்டாட போறோம். அதாவது சூரியனோட உதயம் மேசராசிக்கு வரும்போது தமிழ் புத்தாண்டு அது முதல் நாளே பிறந்துருது. ஏன் அதை சொல்லி ஆகணும். சரி, இப்ப தனுசு ராசியினுடைய புத்தாண்டு கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல தனுசு ராசிக்கு
4ஆம் இடத்தில், அதாவது தனுசு ராசிக்கு முதல்ல உச்சம் பெற்ற கிரகத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி வெற்றி பெறுமா, கடன் பிரச்சனை தீருமா, சொத்து பிரச்சனை தீருமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. 3ஆம் இடத்தில் சனியும் செவ்வாய் இருக்கக்கூடியது தனுசு ராசிக்கு ஒரு சிறந்த அமைப்பு. அடுத்து 4ஆம் இடத்தில் இதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு 4ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் 11ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை. அதே அவரே 6ஆம் அதிபதி ஆகிறார். 6-11 சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலை. மேலும் புதன் ராகு, அதாவது உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் தொழில் ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து புதன், அதாவது சுக்கிரன் புதன் ராகு 4ஆம் இடத்தில். அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரியன், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் குருவும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகம். அடுத்து 11ஆம் இடத்தில் உங்களுக்கு நல்ல 10ஆம் இடத்தில் கேது, தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது. அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு நேர் எதிர்புறம் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதே நேரம் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில். அப்போ விருச்சிக லக்னத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியாக வேண்டும். விருச்சிக லக்னத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த விருச்சிக லக்னத்துக்குரிய எப்பொழுதுமே ஒரு லக்னம் என்பது அந்த லக்னத்துக்குரிய கிரகம் வலிமையடைந்தால் நிச்சயமாக அந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆண்டாக இருக்கும். அப்ப இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்து அந்த விருச்சிக லக்னத்துக்குரிய செவ்வாய் அம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்ற, அதாவது லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு சிறந்த புத்தாண்டாக அமைந்திருக்கிறது. ஆனால் தொழில் வளங்கள் முன்னேற்றங்கள் சிறந்து ஏற்படும் என்பது புரியாது. அதாவது உலகத்துக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், நிறைய தொழில் உருவாகும். அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு தொழில் உருவாகும் சொல்ல வரேன், நிறைய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்ப விருச்சிக லக்னத்தில் இந்த ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது. அதே விருச்சிக லக்னத்தில் யார் ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய உலக தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கார். விருச்சிக லக்னத்தில் வேற யாரும் இல்ல, நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறார். ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பதனால், அதுவும் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து அந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதனால், அம்சத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால், மேலும் அவருக்கு செவ்வாய் திசை நடப்பதனால் கண்டிப்பாக மீண்டும் 3ஆம் முறையாக பாரத பிரதமராக ஆகக்கூடிய 100க்கு 100 வாய்ப்பு உண்டு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் 3ஆம் முறையாக நாட்டினுடைய பிரதமர் ஆகிறார். சரி, அவர் ஆட்டிங் எழுத்து பரவாயில்ல சொல்லுங்க. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப தனுசு ராசியின் கிரக அமைப்புகளை பார்த்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் தொழில்கள் உருவாகும். சனி பகவான் தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல கவனிங்க. ஒரு பயணத்தின் மூலமோ ஒரு முயற்சி செய்யும் போதோ எந்த ஒரு தொழில் முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அதே நேரத்தில் முதலீட்டுக்காரர்கள், தொழில் முதலீடு, அதாவது புதிய தொழில் உருவாக்குறது. அதாவது தனுசு ராசிக்காரங்க புதிய தொழில் உருவாக்கலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு கூட்டு தொழில் கூட செய்யலாம். புரிஞ்சுது? அதே சொத்து பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு புதிய நிறைய முதலீடு போட்டு தொழில் பண்ணி முன்னேறக்கூடிய சிறந்த வாய்ப்புகள் ஏற்படும். இதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல கவனிங்க. உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதினா நிறைய தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு தொழில் நடத்தக்கூடிய இடம் தான் பணியாற்றும் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் பணியாற்றும் இடம். அதே நேரத்தில் உங்களுடைய நீங்க எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா அதுல முன்னேற்றம் பெறக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். 6ஆம் இடம் தொழில் உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அதே நேரத்தில் நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடமும் கூட. ஆக உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் பதவி முன்னேற்றம், இடம் மாற்றம், பதவி முன்னேற்றம், நல்ல வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்களாக ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு தொழிலாளர்களை வைத்து ஒரு தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலங்களாக நிச்சயமாக ஏற்படும். ஒரு புதிய தொழில் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றி அடையும்.
அதை நீங்கள் வேலை உத்தியோகம் பார்த்தாலும் சரி, சொந்த தொழில் பார்த்தாலும் சரி, சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இந்த சுக்கிரன், அதாவது சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று உங்களுடைய 7-10க்குரிய 7-10க்குரிய 7ஆம் இடம் கூட்டு தொழிலுக்குரியது, 10ஆம் இடம் தொழிலுக்குரியது. இந்த ரெண்டும் சேரும்போது நிறைய பேர் கூட்டு தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இடத்துல வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டுக்கு போவது, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாட்டு பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தொழிலும் பண்ணலாம். அது இந்த சிறப்பு அமைப்புகளோடு இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு இருக்கு. குரு 6க்கு பயிற்சி ஆகிறாருன்றது கவலைப்படாதீங்க. ஏன்னா சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு வந்து மே 1ஆம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து பயிற்சி ஆகும்போது அதற்குரிய சுக்கிரன் உங்களுக்கு வலிமையாக இருக்கும் போது தொழில் அருமையாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அரசாங்க வேலை கிடைக்கும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில், அதாவது 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி சொத்துக்கள் பிரச்சனையை தீர்த்துக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து, அது தகுந்த மாதிரி 6ஆம் அதிபதி கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய 4ஆம் இடத்தில், 4ஆம் இடம் சொத்து சுகம், அது 3ஆம் இடத்துல காட்டி கொடுத்துருது. செவ்வாய் சனி இருக்கும்போது சொத்து பிரச்சனை முடியும், கடன் பிரச்சனை முடியுங்க. அப்ப அதை உறுதிப்படுத்த அளவுக்கு 4ஆம் இடத்துல சொத்து சுகங்கள் பெறக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து மீண்டும் சொத்து சுகங்கள் பெறக்கூடிய இடத்துல சுக்கிரன் புதன் சிறந்த வலிமையோடு இருக்கிறார்கள். கணவன் மனைவி பிரச்சனை, அதாவது குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். 7ஆம் இடம் வந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது சுக்கிரனோடு சேரும்போது கணவன் மனைவி புரிந்தவர்கள், அதாவது பிரச்சனைக்குரிய ஏற்கனவே கடந்த காலத்தில் பிரச்சனையா இருந்தாலும் அவங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் குரு இருப்பது ஒரு உங்களுக்கு இல்லைன்னா ராசி அதிபதி 4ஆம் அதிபதி. அப்ப மேலும் பாருங்க, இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள், உங்களுடைய பிள்ளைகள் பிரச்சனைகள், உங்க பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு முன்னேற்றங்கள், உங்களுடைய தொழில் வருமான முன்னேற்றங்கள், இதெல்லாம் சிறப்பு பெறும் என்பது அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனோட சொத்து குரு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் முடியும். அது ஏற்கனவே இங்க சனி செவ்வாய் சேர்ந்திருக்கும் போது ஆரம்பிச்சிட்டேன். அதை ஒவ்வொரு இடமா உறுதிப்படுத்துது. புரிஞ்சுட்டீங்களா? 4ஆம் இடத்துல சுக்கிரன் சொத்து சுகங்களை வரக்கூடிய இடம், அது உறுதிப்படுத்துது. அடுத்து பூர்வீக ஸ்தானத்திலே சூரியன் குரு இருக்கிறது. அரசு கிரகம் என்ற சூரியனோடு அரசு கஜானாக்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய குரு அரசு கஜானாக்கள் சம்பந்தப்பட்டவர். அப்ப அரசாங்க பதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பது உறுதியாகிறது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப உங்களுக்கு தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்காரு இந்த புத்தாண்டு. அப்ப அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்குரிய செவ்வாயும் வலிமை அடைகிறார். மிருகசீரிஷ செவ்வாயின் நட்சத்திரம். இத்தனை சிறப்பு அம்சங்கள் தனுசு ராசிக்கு உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? தனுசு ராசியினுடைய எல்லா கிரக அமைப்புகள் எந்தெந்த வலிமையில இருக்கிறாங்க, எந்தெந்த கிரகங்கள் உங்களுடைய இந்த புத்தாண்டு கிரக அமைப்புகளை எப்படிப்பட்ட வலிமைகள், எப்படிப்பட்ட யோகங்களை தர போறாங்க ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் சொல்லியிருக்கேன். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தொழில்கள் முயற்சி பண்ணலாம், என்னென்ன அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா இந்த புத்தாண்டில் அவங்களுக்குலாம் தனுசு ராசி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வந்து அரசு கிரகம் சூரியனும் குருவும் இருக்கும் பொழுது நிச்சயமா அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள், காவல்துறை, ராணுவம் போன்ற பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய பெரிய அதிகாரியா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனுசு ராசி வந்து அடையாளம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அம்பு, ஒரு பாதி உருவம் வந்து மனிதனுடைய உடம், அடுத்து பாதி வந்து குதிரையினுடைய உடல் இருக்கும். அதனால யுத்த காலத்தில் வந்து உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ராணுவம், காவல்துறை போன்ற உயர் பதவி பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். நிச்சயமா ஏற்படும். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மேசத்தில் நல்ல கவனிங்க. மேசத்தில் லக்னாதிபதி அம்சத்தில் ஆட்சி பெற்று கிரக அமைப்பு இருக்கு. தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே மீண்டும் வர்க்கோத்துவம் பெற்ற சூரியன், வர்க்கோத்துவம் அதாவது ராசியில எங்க இடத்துல சூரியன் இருக்காரோ அம்சத்துல, அதாவது புத்தாண்டு பலன்களுடைய ராசி கட்டத்துல அம்ச கட்டம் ஒன்று இருக்கு. அந்த அம்ச கட்டத்திலையும் சூரியன் வந்து வர்க்கோத்துவம்
உச்ச வர்க்கோத்தம் பெற்றிருக்கார். அப்ப அதோட அந்த சூரியனோட சேர்ந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்ப நீங்க நினைக்கிற காரியம் எல்லாம், செய்கிற தொழில், அரசாங்க வேலை, பூர்வீக சொத்துக்கள், இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன், அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலையில் இருக்கு. சரிங்களா? அடுத்து நல்லா கவனிங்க. பொதுவாக அரசாங்க வேலையை பார்க்கக்கூடியவர்கள் வந்து அரசாங்க வேலைக்கு என்னென்ன வேலைக்கு முயற்சி பண்ணலாம் தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக வந்து பெரிய உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு டாக்டர் வேலை கூட, இப்போ டாக்டர் ஆகலாம், டாக்டர் படித்து டாக்டர் ஆகலாம், டாக்டர் தொழில் சிறப்பாக இருக்கும். இராணுவம், காவல்துறையில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தினுடைய அதாவது சைரன், சிவப்புலகு பொருத்திய அந்த உயர்ந்த பதவியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நியாயமாக நடக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்கார். நீதி, நேர்மை, நியாயம் அப்படிப்பட்ட உத்தியோகத்தை அவங்களே தேர்வு பண்ணுவாங்க. சரி, அதாவது அரசாங்கத்தில் எந்தெந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் இந்த காலங்கள் தனுசு ராசிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது அரசாங்கத்தில் வந்து ரொம்ப கீழ்நிலை கிழக்கு போஸ்ட்டு, பியூன் போஸ்ட்டு, தோட்ட வேலைக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிற பதவியும் கிடைக்கும். முதல்ல சொல்லிட்டு கிளர்க்கு போஸ்ட்டு, பியூன் போஸ்ட்டு, தோட்ட வேலை, இந்த சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. அடுத்து தொழில்களை பற்றி பார்ப்போம். என்னென்ன தொழில் வந்து தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில். அதாவது பார்த்தீங்கன்னா அக்னியின் உருவாயின செவ்வாய் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அக்னிக்காரன் இருக்கிறனால அந்த ஹோட்டல் முதலீடு பண்ண போகும்போது அந்த ஹோட்டல் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே அக்னியில் உருவாகக்கூடிய சில்வர் பட்டறை, தங்க நகை பட்டறைகள், தங்க தொழில்கள், தங்கம் தயாரித்து நகையில் தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய ஷோரூம்கள், இதெல்லாம் இந்த தொழிலில் மிகப்பெரிய சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுறீங்களா? அடுத்து தங்க நகை அடகு கடை வச்சிருக்கவங்க ஏற்கனவே தொழில் பார்த்து ரொம்ப ஒரு வேதனையோடு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து, அதாவது குரு வந்து சுக்கிரன் வீட்டுக்கு போகும்போது அந்த 6ஆம் இடத்துக்கு போகிறாங்க. சுக்கிரன் வந்து அழகு சாதனம் சம்மந்தப்பட்டது. மே 1 குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து அடகு கடை வைக்கிறவங்க, தங்க நகை அடகு, அதாவது கடன் கூட நகையை வாங்கி வச்சு அடகு கொடுக்குற அந்த தொழில் சிறந்து விளங்கும். நகை அடகு கடை சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம் கடன் கொடுக்குற இடம். அதே இடத்துல வங்கி பணி, பேங்க் வேலைக்கு முயற்சி பண்ண நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரவங்க பேங்க் வேலை, பேங்க்கில் கிழக்கு போஸ்டாக உயர்ந்த அதிகாரியாகவும் மேனேஜர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக பேங்க் வங்கி பணிகள் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண ரெடிமேடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உள்நாட்டில் அந்த ஆடை ஆபரண தொழிலை வந்து ஆரம்பித்து அந்த ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட அந்த தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய முன்னேற்றம் அடையலாம். சரி, அடுத்து மெடிக்கல் ஷாப் வந்து இப்போ நல்ல புதுசாக மெடிக்கல் ஷாப் உருவாக்கலாம். ஏற்கனவே இருக்கிற பார்மாசி மெடிக்கல் ஷாப் தொழிலாம் மீண்டும் நல்ல ஒரு முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே டாக்டர் படிக்கலாம்னு சொல்லி ஆசை, டாக்டர் இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவராக படிக்கலாம். அதை மருத்துவருக்கான உத்தியோகம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து கீழ்நிலை தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி பணியில் ஒரு உத்தியோகம், நீங்கள் கீழ்நிலை, அதாவது பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது வேலை. ஏன்னா சனி செவ்வாயோடு சேரும்போது கீழ்நிலை பூமிகாரர்கள், பூமியில் வந்து துப்புரவு பணி செய்யக்கூடிய கீழ்நிலை தொழிலாளர்கள் பணி, மாநகராட்சி பணியில் வேலைக்கு அமர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, எனக்கு சரியாக தொழில் வரலன்னு சொல்லக்கூடிய 2 வீலர் ஒர்க் ஷாப்பு சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் சனியும் சேரும் பொழுது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட, டிராவல் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து 2 வீலர் சம்பந்தப்பட்டதோ இல்லை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலோ சிறந்து விளங்குறதுக்கு, டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு. 2 வீலரானாலும் சரி, 4 வீலரானாலும் சரி, அந்த தொழில் சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 4 வீலர் மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக், 4 வீலர் மெக்கானிக், இந்த தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து எலக்ட்ரானிக் சாதனங்கள், எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில்கள், அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, இது போன்ற தொழிலில் அந்த தொழில் சார்ந்த ஷோரூம் நடத்தினவங்களுக்கும் அந்த தொழிலை செய்யும்போது அதில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். அதை சார்ந்த கீழ்நிலை தொழிலாளர்கள், சர்வீஸ், அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், சிறந்த முன்னேற்றமாக இருக்கும்.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலை உறுதியாக கிடைக்கும். அதை சார்ந்த கல்வி படித்து மிக சிறந்த உத்தியோகத்தை பெறலாம். அடுத்து முக்கியமா ரியல் எஸ்டேட். அதாவது பூமிகாரகன் இந்த இடத்துல விருச்சிக இலக்கணம் பூமியோட லக்னமாக இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அமையப்பட்டு அந்த விருச்சிக இலக்கணத்துக்குரியவன் பூமிகாரன் என்று சொல்ல விருச்சிக இலக்கணம் பூமியை ஆளக்கூடிய இலக்கணம். அதுக்காகத்தான் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வராரு சொன்னேன். விருச்சிக இடத்தில் பிறந்தவர்கள் முன்னாள் முன்னாள் அரசர்கள்லாம் விருச்சிக இடத்தில் நிறைய பிறந்திருக்காங்க. ஆகவே மீண்டும் அந்த அரசனுடைய லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறந்திருப்பதனால் அரசர்கள் பிறந்த அந்த தமிழ் புத்தாண்டில் அரசர்கள் பிறந்த அந்த விருச்சிக லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருப்பதனால் மீண்டும் நம் பாரத பிரதமர் மீண்டும் பிரதமராகிறதை 100 வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா விருச்சிக லக்னத்தில் நிறைய முன்னாள் மன்னர்கள் பிறந்திருக்காங்க. நம்ம நரேந்திர மோடி விருச்சிக லக்னம். சரி, இப்போ அடுத்து இந்த விருச்சிக லக்னத்தில் பூமி சம்பந்தப்பட்ட லக்னம் என்பதனால் ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு நிறைய பத்திரங்கள் போடலாம், பூமி பத்திரம், அந்த தொழில் ரொம்ப டாப்ல இருக்கும். அதை சார்ந்த கட்டிட கூலி தொழிலாளர்கள் சிறந்த ஒரு முன்னேற்றம் பெற்று பெரிய கான்ட்ராக்டர் ஆகலாம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கூலி தொழிலாக கட்டிட கூலி தொழிலாக இருந்தவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஆகிறதுக்கு ஒரு கொத்தனார் இருந்தவர் திடீர்னு பெரிய முன்னேற்றம் அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுங்களா? அவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து அந்த பில்டிங்கை சார்ந்த எலக்ட்ரிக் வயரிங் சம்பந்தப்பட்டது இந்த தொழிலாம் டிஎம்டி கம்பிகள், டிஎம்டி கம்பிகள் பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற தொழில், அந்த கம்பி கட்டுற தொழில் அந்த கட்டட கம்பி சம்பந்தப்பட்ட தொழில் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட லக்னத்தில் இந்த ஆண்டு பிறந்து இருப்பதனால் இந்த பூமி சம்பந்தப்பட்ட கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில சிறப்பாக இருக்கு, வாய்ப்புகள் 100% உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக நடக்கலை, எங்களுக்கு எதுவுமே சரியாக வரலை அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா தாங்க சொல்லியிருக்கீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலையே, அங்கே நல்லது நடக்கலையே எங்களுக்கு அப்படின்னு நினச்சேன்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்ன தான் நடக்கலைன்னு பார்த்துருமே. நல்லா நீங்கள் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொல்வது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக் கூடாது. ஒன்று உங்கள் நோட்டு தப்பா இருக்கும், இட்டு நான் தப்பா இருங்க, அந்த தப்பா வரக்கூடாது. அந்த தப்பு வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரியாக கணித்து இது இந்த காலத்தில் நடக்கும், நடந்தே ஒரு முன்பதிவு மட்டும் பண்ணிக்குங்க. புரிஞ்சுட்டீங்களா? நடக்காத காரியங்களும் அவரை பார்த்து நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தில் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நசிக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.